நம்ம அன்றும் இன்றும்ல வந்துட்டு உங்களை சந்திக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள் பெரியம்மா, உங்கள் காலத்தில் வந்துட்டு எப்படிலாம் சமைச்சிங்கன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் அந்த நாளில் சுள்ளி அடுப்பில் சாதம் வடிப்போம். சாதத்தை வடித்து வச்சுட்டு அந்த கஞ்சியை உப்பு போட்டு மோர் இருந்தால் மோரை விட்டு குடிச்சிருவோம் எல்லோரும். மாக்கள் சட்டிங்கிறது அந்த நாளில் ரொம்ப பிரபலம். அதில் தான் பருப்பை போட்டு சாம்பார் வச்சு அடுப்பில் வச்சு சாம்பாருங்கிறது ஒன்று பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை தேய்ச்சி முடிச்சுட்டு சாதம் மீண்டுதுன்னா அந்த சாதத்தை அந்த மாக்கள் சட்டியில் விட்டு தண்ணி விட்டு வச்சு மறுநாள் காலத்தில் எங்கள் மாமியார்லாம் சாதம் புழிஞ்சு எடுத்து மோரை விட்டு தயிரை விட்டு செஞ்சு எல்லாருக்கும் சாதம் கையில் போடுவோம். முதல் நாள் குழம்பு இருக்கும், அதை எரித்து சுட வச்சு நல்லா சுண்டை வச்சுட்டு அந்த தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கொடுப்பா. கீரைன்னு வரும்போது கீரையை நாங்கள் குக்கர்லலாம் வேக வைக்க மாட்டோம், மிக்சிலையும் போட்டு அரைக்க மாட்டோம். கீரையை நல்லா ஒரு சட்டி வேக வச்சுட்டு மத்து வச்சு தான் கடைவோம். நல்லா காலை 2 கால் வச்சு நடுவில் சட்டி வச்சு நல்லா மசிச்சு எடுப்போம். அதுக்கப்புறம் தான் தேங்காயோ பருப்போ அது மேலே வச்சு தாளிச்சு போட்டுருவோம். இதெல்லாம் அந்த நாளைக்கு உள்ள. அப்போ நெய்யெல்லாம் நீங்கள் கடையில் வாங்குவீங்களா, ஆற்றுலையும் பண்ணியிருக்கீங்களா? ஆற்றுல வெண்ணெய் தான் காய்ச்சுவோம். குழந்தைகளுக்கு இருந்ததுன்னாக்கா நெய் விடணும்னா வெண்ணெயை வாங்கிட்டு காய்ச்சி தான் குழந்தைகளுக்கு நெய்யே விடணும். உங்களுக்கு நெய்லாம் பண்ண தெரியுமா? நெய்யெல்லாம் பண்ண தெரியாது. சில பேர் எங்கள் பெரிய ஓர்படியெல்லாம் கொஞ்சம் பாலெல்லாம் உரம் ஊற்றி வச்சுட்டு வெண்ணெய் எடுத்து ஒரு ஜலத்தில் போட்டு அப்படியே 4 நாள் 5 நாள்ட்டு போட்டு வச்சுட்டே இருப்பாள். அது நல்லா ஒரு பந்து மாதிரி ஆகிடுச்சுன்னா அதை விட்டு நெய் காய்ச்சி வச்சுருப்பாள். அது ஒரு வாரத்துக்கு அந்த நெய் தாராளமாக வரும்னு சொல்லுவாள். அது மாதிரி பண்ணிப்பாள். நாங்கள் அவ்வளோ தூரம் பண்ணது. சரி, எங்கள் காலத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற லைஃபுக்கும் உங்கள் காலத்தில் பார்க்குற லைஃபுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ உள்ளமே எல்லாமே பரபரப்பான உலகத்தில் அசுர வேகத்தில் போகுது. உடனே நிமிஷமாக மிக்சி போட்டால் அரைஞ்சிடுது. தேங்காயே நாங்கள் உட்காந்து துருவதான் துருவோம், வேறு வழி கிடையாது. இப்போ பாரு, தேங்காய் இருக்குங்க ஸ்க்ரப்பர்னு ஒன்று இருக்குது, அது போட்டு பொடிச்சிடலாம். வெங்காயத்தும் ஸ்க்ரப்பர் போட்டு நறுக்கிடலாம். எல்லாமே கறிகாயிலேருந்து வெங்காயம் கறிகாய் எல்லாமே அது மாதிரி முடிஞ்சு போயிடுது. ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகிறா, அவளுக்கு நேரம் இல்லை. இப்போ இருக்க நேரத்துக்கு தகுந்தபடி மாறும். உங்கள் காலத்தில் வியாதினா என்ன பண்ணுவீங்க? வியாதின்னா எல்லாமே கை வைத்தியமாக தான். தள்ளிப்போம், குடியான முட்டோம், அது கஷாயம் வச்சு குடிப்போம், வெந்நீரை வச்சு குடிப்போம். தலைவலின்னா வெத்தலையை சூடு பண்ணி அந்த வெத்தலை தலையில் 2 பக்கமும் பொட்டில் போட்டுன்னா தலைவலி விடும்பா. கை கால் வலி இருந்துனாக்கா கஷாயத்தை விட்டு கொடுப்பா. குழந்தைகளுக்கெல்லாம் இருமல் சளியெல்லாம் வந்ததுன்னா சளிக்கு ஏதாவது துளசி, அதை கற்பூரவல்லி இந்த இலையெல்லாம் வச்சு கொதிக்க வச்சு சாறு அடித்து அதை கொடுப்போம். இது மாதிரி தான் நாங்கள் தான் அந்த மாதிரிலாம் தான் நாங்கள் குழந்தையெல்லாம் வளர்ப்போம். இப்போ எல்லாத்துக்கும் டாக்டர் தான் மருந்து. ஓகே, இந்த காலத்தில் இருக்கிறவாளுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க? இந்த காலத்தில் பழசை விடாத இருந்து குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தாக்க நல்லது. ஓகே, தேங்க்யூ பெரியம்மா. பாய்.